வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பேன்கேக் செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையுமே நல்லா பீட் பண்ணிடலாம். பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ண பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் இது கூட 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம இதை தோசை மாவை பார்த்துக்கு மிக்ஸ் பண்ணிக்க போகிறதுனால நம்ம தண்ணீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணாமல் தேங்காய் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிப்போம். நான் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை இப்போ நல்லா தோசை மாவை பார்த்துக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசை தவாவில் 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இப்போ தவாவில் நம்ம குழிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி தோசை ஊற்றியெல்லாம் நம்ம இழுக்காமல் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டாலே போதும். இப்போ லைட்டாக இதுக்கு மேலே நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சாக்லேட் கூட மேலே ஆட் பண்ணிக்கலாம் துருவி. இப்போது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போது 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா அந்த மாதிரி ப்ரௌன் கலருக்கு வந்த பிறகு எடுத்துருங்க. இப்போ நமக்கு பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போது எம்மி அண்ட் டேஸ்டியான பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனல்லாம் நிறையா ஸ்நாக் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.